அதாவது குழந்தைங்க ஒரு வருஷம் இவ்வளவு ஏறுதான்னு வெயிட் பாக்குறீங்களா, அது வெயிட் கெயின் கம்மியாகும். 2 மேல போலாம். பிரெயினுக்கும் வேணும். ஸோ அது பிரெயினுக்கு கம்மியா போகும்போது என்ன ஆகும், சம்டைம்ஸ் சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செவத்துல போய் டங்கு டங்கு டங்குன்னு முட்டிப்பாங்க. மேடம் சொன்னா கேட்க மாட்டேன்றான், கீழே உழுந்து அப்படி கை கால்லாம் ஆடுறான், ரோட் நடுவில் இது பண்றான், செவத்துல போய் முட்டிக்கிறான். சின்ன குழந்தைங்க 2 வயசு 3 வயசு இருக்க பட்சத்துல ஒரு குழந்தைக்கு அனிமியா வருதுன்னா அதனால ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஏதாவது பெரிய இஷ்யூஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்காங்க? வந்துருவாங்க, கண்டுபிடிச்சிருவோம், அதை ப்ராப்பரா ட்ரீட் பண்றோம். இல்ல கான்ஸ்டிபேஷனுக்கு ப்ராப்பரா அட்வைஸ், 5 நாள் வயிற்று வலின்னு போகும்போது ஏதாவது ஒரு டாக்டர் பிக்கப் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா டியூஷன் வைப்போம். பட் எங்க ப்ராப்ளம்ன்றது பார்க்காம விட்டுருப்போம். பல்லு வளர்க்கணும் இல்ல, பல்லு இருக்கிற வரையும் வளர்க்கணும். அதே மாதிரி நம்ம இருக்கிற வரையும் ஹெல்த்தியா சாப்பிட்டோம்னா இது ஒரு நோயே கிடையாது. இட்ஸ் ஒன்லி a deficiency. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன் வருது அப்படின்றது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா கான்ஸ்டிபேஷன் வந்துச்சுன்னா அதுக்கு ட்ரிகர் ஆகி இந்த பைல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறையா இதுவாகும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் நிறையா இருக்காங்க. ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழிலரசி, சீனியர் பீடியாட்ரிஷியன் வித் 35 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் ரெயின்போ ஹாஸ்பிட்டல். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா 35 years எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ கேசஸ் டீல் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ குழந்தைகளை பார்த்துப்பாங்க. ஸோ குழந்தைங்க கிட்ட வர அனிமியா பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக கேட்கறதுக்கு ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். பட் இதில் எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் இது வந்து மாம்க்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூவாக இருக்க போகுது. ஸோ இப்போ சில குழந்தைங்களுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய பிஸி ஷெடியூல்ல சில குழந்தைங்களுக்கு அனிமியா இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாம போயிடுது. ஸோ என்ன மாதிரியான சிம்டம்ஸ் அந்த குழந்தைகிட்ட தெரியுமா இவங்களுக்கு அனிமியா இருக்கும்னு ஒரு சந்தேகம் வர வைக்கிறது? ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஹீமோகுளோபின், அதாவது அந்த அனிமியா வந்து ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறதுனால தானே இல்லையா, அது வழியா தான் நம்மளுக்கு என்ன சொன்னேன், குளுக்கோஸும் ஆக்சிஜனும் ஒரு உறுப்புகளும் போகும். கரெக்டா? ஸோ நம்ம ஒரு செல்லும் வளரலைன்னா நம்ம வெயிட் கெயின், அதாவது குழந்தைங்க ஒரு வருஷம் இவ்வளவு ஏறுதான்னு வெயிட் பாக்குறீங்களா, அது வெயிட் கெயின் கம்மியாகும். 2 மேல போலாம். பிரெயினுக்கும் வேணும். ஸோ அது பிரெயினுக்கு கம்மியா போகும்போது என்ன ஆகும், ஆனா பசங்க அதே மாதிரி தான் ஆடி ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன ஆகும்னா இரிட்டபிள் ஆயிடுவாங்க. குளுக்கோஸ் சரியா போலன்னா இரிட்டேட் ஆயிடுவாங்க. ஸோ டெம்பர் டேண்ட்ரம்ஸ். சம்டைம்ஸ் சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செவத்துல போய் டங்கு டங்கு டங்குன்னு முட்டிப்பாங்க. மேடம் சொன்னா கேட்க மாட்டேன்றான், கீழே உழுந்து அப்படி கை கால்லாம் ஆடுறான், ரோட் நடுவில் இது பண்றான், செவத்துல போய் முட்டிக்கிறான். சின்ன குழந்தைங்க 2 வயசு 3 வயசு அது அந்த மாதிரி வரலாம். டெம்பர் ட்ரான்ஸ்ஃபர். அதே மாதிரி உங்கள் ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ், ஸ்கூலுக்கு போகிற பசங்கன்னா கான்சென்ட்ரேஷன், பிரெயினுக்கு குளுக்கோஸ் போகல, நான் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? ஸோ கான்சென்ட்ரேஷன் கம்மியானாலும் ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸும் கம்மியாக போகுது. அதே மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி போகணும்னா நம்மளுக்கு நல்ல ரிசர்வ் இருந்தால் தான், ஆக்சிஜனும் குளுக்கோஸும் நல்லா போனால் தான் ஒரு நார்மலாக ஒரு குழந்தைய ஓட விட்டா விஆர் மேலே ஒரு 4 சுற்றும் இல்லையா, எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு 4 சுற்று, 2வது சுற்றுலேயே உட்காந்துரும். ஏன்னா அதில் எனர்ஜி இருக்காது, ஸ்டாமினா கிடையாது. ஸோ மெயினாக வந்து இந்த சின்ன குழந்தைங்கலேருந்து அந்த ஹைப்பர் ஆக்டிவ் பிஹேவியர், டெம்பர் ட்ரான்ட்ரம்ஸ், வெயிட் அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வராமல் இருக்கிறது, அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ், ஸ்கூல் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே கெட்ஸ் a little lot of the behavioral issues have been நிறைய ஸ்டடீஸ் போயிருக்கு. அது மட்டுமே நான் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு பிஹேவியரல் இஷ்யூஸும் வரும். இப்போ ஒரு அடல்ட்டுக்கு அனிமியா வருதுனாலே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப பயப்படுவாங்க, பிகாஸ் இதனால நமக்கு ஏதோ பெரிய இஷ்யூஸ் வந்துருமோன்னு சொல்லிட்டு. இருக்க பட்சத்துல ஒரு குழந்தைக்கு அனிமியா வருதுன்னா அதனால ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஏதாவது பெரிய இஷ்யூஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்காம? இது வந்து நம்ம பேசுறது வந்து இந்த ரத்த சோவை மட்டும்தான் பேசுறோம். ஸோ நான் இப்ப சொன்ன மாதிரி அது வர வேண்டிய ஐக்கியூ வராது. கரெக்டுங்களா? இது பார்த்து இதை கரெக்ட் பண்ணலன்னா டெம்பர் டேண்ட்ரம், ஸ்கூல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்க போறது இல்லை. அது சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஏதோ ஒரு செக்அப்ல கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதை கரெக்ட் பண்ணா லாங் டேர்ம் மெடிக்கல் இஷ்யூஸ் இதனால வருது. அதாவது ரத்த சோவைக்கான அனிமியானால லாங் டேர்ம் இஷ்யூ இதை கரெக்டா கண்டுபிடிச்சி, ஏன்னா எப்படியும் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, உங்க டாக்டர் போய் பாருங்கன்னு சொல்லிடுவாங்க, வந்துருவாங்க, கண்டுபிடிச்சிருவோம், அதை ப்ராப்பரா ட்ரீட் பண்றோம். இல்ல கான்ஸ்டிபேஷனுக்கு ப்ராப்பரா அட்வைஸ், 5 நாள் வயிற்று வலின்னு போகும்போது ஏதாவது ஒரு டாக்டர் பிக்கப் பண்ணி அதுக்கான அட்வைஸ், அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டா இதனால லாங் டேர்ம் வர சான்சஸ் கிடையாது. ஓகே. ஸோ இது இல்லாமல் இந்த அனிமியானால என்ன மாதிரியான காமன் இஷ்யூஸ் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க? நம்ம தான் குழந்தைங்கன்றதுனால அவங்களால வெளில சொல்ல முடியாது, பேரண்ட்ஸ்க்கும் வந்து அதை அவ்வளோ புரிஞ்சுக்க முடியாது. என்ன மாதிரி காமன் இஷ்யூஸ் இதை மெயினாக சில்ட்ரன்ஸ் வந்து இந்த வயசுல ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா என்ன விஷயங்கள்? நான் சொன்னேன் இல்லையா, தட் பிஹேவியரல் இஷ்யூஸ். ஓகே. ஸோ டெம்பர் டான்ட்ரம்ஸ், அதை அவங்களுக்கு சொல்ல முடியாது. அது வந்து இது தலைவலி, எரிச்சலா இருக்கு, உங்களுக்கு சுகர்ஸ் கம்மியானா ஒரு மாதிரி இரிட்டேட்டடா இருக்காது, சாப்பிடல, பசியோட ஒரு இடத்துக்கு போறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையாச்சு, தேவையில்லாம சண்டை போடுறோம்ல, வாய்ஸ் ரைஸ் பண்றோம். ஸோ அதே மாதிரி தான் இவங்க டெம்பர் டான்ட்ரம்ஸ்ன்னு சொல்லுவோம்.
சில்ட்ரனில். அதே மாதிரி ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுது. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா டியூஷன் வைப்போம். பட் எங்கே ப்ராப்ளம்ன்றது பார்க்காம விட்டுரு போயிடும். ஸோ அதனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும் இல்லையா? அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல, பட் நீங்கள் இன்னும் ப்ரெஷர் போட்டு இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா கோச்சிங், பட் பேசிக் ப்ராப்ளம் நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ எனி இவால்வேஷன் ஐ திங்க் அண்டர்லைங் பேசிக்காக அந்த பாப்பாவோட ஹெல்த் இஷ்யூஸ், பேசிக்காக ஹீமோகுளோபின் நல்லா இருக்கா, இந்த லெவல் 1 சரியா இருக்கான்னு பார்த்துட்டு தான் மீதி காசஸ் நம்ம பார்க்க. அதே மாதிரி அனிமியா அப்படின்னா இப்போ தைராய்டு, பிபி, சுகர் அப்படின்னா இது எல்லாமே ஒரு டிசீஸ் தான். பட் அது வந்துருச்சுன்னா அது ஒரு உடம்புல ஒரு மூலையில் இருக்கும், அதுக்கு மெடிசன் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி லிஸ்ட்டில் தான் அனிமியாவும் வச்சுருப்பாங்க. இப்போ குழந்தையிலேயே அனிமியா வரும்போது அவங்களுக்கு வந்து மெடிசன் எடுக்கக்கூடிய அந்த ஸ்டேஜஸ் வந்து ஒரு பர்டிகுலர் லெவலில் ஸ்டாப் பண்ணலாம், கண்டிப்பாக க்யூர் பண்ணலாம் அப்படின்னீங்களா? இல்லை வந்து இல்லை அவங்களுக்கு மெடிசன் வந்து நாங்கள் சொல்கிற வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கணும், அந்த மாதிரி லாங் ப்ராசஸாக போகுமா? நம்ம ரத்த சோகைக்கான அனிமியா மட்டும்தான் இப்போ பேசுகிறோம் இல்லையா? தாலசீமியா ட்ரைட் அதை பற்றி நம்ம பேசலை. ஸோ இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இது நம்ம மிஸ்டேக்னால வர்றது, இது வியாதியே கிடையாது, இது தவறு. இட்ஸ் அ மிஸ்டேக் தட் வி ஆர் டூயிங். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் சாப்பாட்டில் கொடுத்துட்டே இருந்தோம்னா தேவையே கிடையாது. கான்ஸ்டிபேஷனை கரெக்ட் பண்ணோம்னா கீழே லீக் ஆகிறத சீல் பண்ணிட போகிறோம். அப்புறம் அங்கே என்ன பிரச்சனை, நீங்கள் சாப்பிட்றது அப்சார்ப் ஆக போகுது. ஸோ கரெக்டாக அந்த அயன் ரிச் ஃபுட்ஸ் கொடுத்துட்டு லாஸ் இல்லாமல் வச்சுட்டா அந்த டெம்பரரியாக ரொம்ப லோவாக இருக்கிறத கொஞ்சம் தூக்கி விடுறதுக்கு இனிஷியல் 3 to 6 months தான் சப்ளிமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டயட் ப்ராப்பராக எடுத்துட்டு லாஸை கட்டைல் பண்ணோன்னா தே டோன்ட் ரிக்வயர். பட் டெய்லி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அது அவசியமானதை நம்ம கண்டினியூஸாக, எதுவுமே டெய்லி பல் வலிக்கணுமான்னு கேட்குற மாதிரி இருக்கு. பல்லு வளர்க்கணும் இல்லை, பல்லு இருக்கிற வரையும் வளர்க்கணும் இல்லை. அதே மாதிரி நம்ம இருக்கிற வரையும் ஹெல்த்தியா சாப்பிட்டோம்னா இது ஒரு நோயே கிடையாது. இட் இஸ் ஒன்லி அ டெஃபிஷியன்சி. ஐ வில் நாட் புட் அயன் டெஃபிஷியன்சி அனீமியா ஆஸ் அ டிசீஸ். இட் இஸ் அ டெஃபிஷியன்சி. அண்ட் இது வந்தால் லைஃப் லாங்காக நீங்கள் கண்ட மருந்தெல்லாம் போய் ஃபார்மசியில் வாங்கி சாப்பிட்றோம், ரொம்ப நாள் சாப்பிட்றோம். தலைவலிக்கு ஒரு மருந்து குடியான்னு வாரம் போய் எடுக்கிறோம். ஒரு நார்மலாக நான் சாப்பாட்டில் இருக்க ஒரு அயன் அதே எக்ஸ்ட்ராவாக நம்ம எவ்வளோ நாள் எடுத்தாலும் என்னவா ஃபஸ்ட்டு. ஆனால் இதுக்கு அயன் டெஃபிஷியன்சிக்கு 6 months. மீதி எல்லாம் எதனால் வந்ததோ அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு 6 months எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் நேச்சுரலாக நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணால் இது எக்ஸ்ட்ராவாக தேவையே படாது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன் வருது அப்படின்றது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா கான்ஸ்டிபேஷன் வந்துச்சுன்னா அதுக்கு ட்ரிகர் ஆகி இந்த பைல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறையா இதுவாகும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் நிறையா இருக்கா மேம்? டெஃபினட்டாக சில்ட்ரன்லேயே இப்போ ஃபிஷர்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு ஒரு வாட்டி, நான் சொன்னேன் இல்லையா, அம்மாவை கேட்டால் 5 நாளைக்கு ஒரு வாட்டி, வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னு ஒரு கேஷுவலாக. அதான் நான் திருப்பி கேட்பேன், எப்பங்க 5 நாளைக்கு ஒரு வாட்டி நார்மலாச்சு? நார்மலாக போகிறோம் 5 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை. ஸோ அப்படியெல்லாம் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஹார்ட் ஆகும் போது காலை குறுக்கிட்டு வச்சுட்டு இருக்கும்போது அந்த ஹார்ட் மோஷன் வந்து நம்ம உள்ளே இருக்க ரொம்ப டெலிகேட் லைனிங் அதை வந்து கீறிட்டு வெளில வரும்போது சில்ட்ரனுக்கு கூட ஃபிஷர்ஸ் வரலாம். ஃபிஷர்ஸ் வந்தால் என்ன ஆகும், அது வழியாக ப்ளீடிங் ஆகும். ஸோ அது இன்னும் ஹீமோகுளோபினை குறைக்கும். ஸோ ஃபிஷர்ஸ் வந்து சில்ட்ரன்லேயும் வரலாம், சிவியர் கான்ஸ்டிபேஷனில். அண்ட் சில சமயம் நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு 1 வாரம் 10 நாள் போனது என்ன ஆகும்னா, அவங்க எங்கள்கிட்ட வரத்துக்குள்ளே 2-3 மாதமாகவே அப்படி தான் போயிட்டுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி நம்ம மோஷன்லாம் போகிறோம், நம்ம கீழே நம்ம குடலில் மோஷன் ஓரளவுக்கு வெயிட்டு அது அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அங்கேருந்து ஒரு நரம்பு நேராக போய் நம்ம பிரெயின்ட்ட ஹலோ இட்ஸ் டைம் டு ஓப்பன் த டோர் அப்படின்னு கதவு தட்டும். அப்போ கீழே அதை நேராக போய் உட்காந்து நம்ம இது பண்ணுறோம். என்ன ஆகும்னா 3 மாதம் 6 மாதம் அது அப்படியே இருந்து பழகும் போது டெய்லி ஒரு குழந்தைய அடிச்சுருந்தா 4வது வாட்டி வந்து அடிக்க தானே போகிறோமா, அடிச்சுக்கோ அப்படின்னு கை நீட்டும்ல, அதே மாதிரி தான் ஆகும். ஸோ இது மாதிரி அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது மேலே போய் தட்டுறதையே விட்டுரும். ஸோ என்ன ஆகும்னா நம்ம அந்த நரம்பு ஸ்டிமுலேஷனே இல்லாமல் போகும், அதுவும் இன்சென்சிட்டிவாக போயிடும். ஸோ அந்த மாதிரி 6 ஸ்டேஜில் வர பசங்களுக்கு நாங்கள் எனிமா கொடுக்குறோம். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கூட எனிமா கொடுத்து வாரம். ஸோ அது ஸ்டோர் ஆகி பலூன் மாதிரி இப்படி ஊதி போயிடுது இல்லை, அதை திருப்பி அதை ஷேப்புக்கு கொண்டாடுறோம். எப்படி வெயிட் போட்டால் ஜிம்முக்கு போய் கொண்டாடுறோமோ நாங்கள் எனிமா கொடுத்து இது திருப்பி ப்ராப்பர் ஷேப்புக்கு கொண்டாந்தால் தான் அது பழையபடி எக்ஸ்பேண்ட் ஆனால் அந்த நரம்பு சென்சிட்டைஸ் பண்ணி திருப்பி ஓப்பன் பண்ணும். ஸோ அதுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு எனிமா, சில குழந்தைக்கெல்லாம் வாரத்தில் 2 வாட்டி எனிமா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பசங்க இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு முதலேருந்தே நம்ம ஃபஸ்ட்டே டெய்லி போகணுன்றத ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா, அந்த காலத்து நம்ம பாட்டிங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா கொல்லை பக்கத்தில் போய் காலில் உட்கார வச்சு காலங்காத்தால குழந்தைங்கள வச்சு போவாங்கள்ல, தட் இஸ் வாட் இஸ் மாடர்ன் டே டாய்லெட் ட்ரைனிங். நம்ம முன்னாடி பண்ணதுக்கு ஒரு டேக் லைன் கொடுத்துட்டோம். ஸோ அதை நம்ம கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தோம்னா இது
தேவைப்படாமல் போகும். இப்போ நிறைய பேர் குழந்தைங்க வந்து கேர்டேக்கர் கிட்ட விட்டு போயிடுறாங்க, அவங்க எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஒரு குழந்தைக்கு எந்த ஸ்டேஜில் கரெக்டாக இந்த மாதிரி அந்த பாத்ரூம் போகிற அந்த ஹேபிட் எல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுக்கறது எந்த ஸ்டேஜில் சொல்லி கொடுக்கணும்? டாய்லெட் ட்ரைனிங் வந்து எவ்வளோ ஏர்லியராக பண்ணுறோமோ அது பெட்டர். பிட்வீன் பை 1 இயரே டாய்லெட் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, இது நம்ம வந்து டெய்லி ஒரு 4:30 மணிக்கு அலாம் வச்சு தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 மாதம் கழிச்சு அலாம் இல்லாமே எழுந்திருவீங்க. அது கவனிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி தான் 1 வயசுலேருந்து அதை டெய்லி அதே மாதிரி பண்ண ஆரம்பித்தா, ஏன்னா கேர்டேக்கர் ஐ அக்ரி, இது டாய்லெட் ட்ரைனிங் காலம்புரை ஏஞ்சோன்னு பண்ண வேண்டிய வேலை. ஸோ இது வந்து ஸ்டில் இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி மதர் ஆர் த பேரண்ட், மதர் ஆர் த ஃபாதர் டு டேக் இட், ஆர் வீட்டில் தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தர் ஷுட் டேக் இட் அஸ் அ ரொட்டீன். காலம்புரை ஏஞ்சோன்னா சூடாக ஒரு கப் பால், go to the toilet, sit down in the toilet, வருதோ வரலையோ உட்காரு அப்படின்னு நம்மளது பேவ்லோஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பெல் அடிச்சா அந்த நாயிலேருந்து அப்படியே எச்சி வரும்ல, அதே மாதிரி தான். ஆல் தட் இட் நீட்ஸ் இஸ் கண்டிஷனிங் ஆஃப் த மைண்ட், அவ்வளோதான். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு சில வீடியோஸில் பார்த்தேன், அதாவது ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரெயின் வந்து நமக்கு சொல்லும், இந்த மாதிரி நீ போய் மோஷன் போகணும் அப்படின்னு 2-3 வாட்டி அது வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது விட்டுரும், அதுக்கப்புறம் பண்ணாது. இதனால தான் உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். இட்ஸ் ட்ரூ மேம்? அதான் இப்போ தான் சொன்னேன்ல, இன்சென்சிட்டிவ் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி அடிச்சு கேட்கலன்னா அடுத்த வாட்டி அடிச்சுக்கோ, இட்ஸ் நாட் கோன் டு வொர்க். அதே மாதிரி அது சொல்ல இது அப்படியே வீங்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தா இட்ஸ் நாட். ஏன்னா ஒன்று இது வீங்கிட்டே போகும்போது அந்த வலி வரும்னு சொல்லி நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க. பிரெயினை சொல்றது கேட்காம வலிக்கும், நான் போய் உட்காந்தா வலிக்கும்ட்டு இப்படி குறுக்கி உட்காந்துக்கிறீங்க. அப்ப யூஆர் பைபாசிங் த பிரெயின். ஸோ அந்த பிரெயின் 2-3 வாட்டி சொல்லும், அதுக்கப்புறம் விட்டுரும். சொன்னாலும் கேட்கல, என்ன பண்றது, விட்டுருது. பட் பிரச்சனை வர்றது கீழே தான், மேலே கிடையாது. ஓகே, பாடி வந்து ஸ்டாப் பண்ணிடும் அந்த இன்ஃபர்மேஷன், ஸ்டிமுலஸ். அதை திரும்ப அந்த ரீகெயின் பண்ணிக்கணும். நம்ம பாடி நமக்கு அந்த டென்ஷனை கொடுக்கணுன்றதுக்கு இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா திரும்ப நம்ம பாடி நார்மலுக்கு வந்துடும். ஆமாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருமே இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட் தான் ரெஃபர் பண்ணுறாங்க. பட் குழந்தைக்கு நம்ம பழக்கிறது எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் மேம்? வெஸ்டர்ன் டாய்லெட்டா இந்தியன் டாய்லெட், இது பெஸ்ட்டாக நம்ம குழந்தை? இது வந்து பேசிக் கான்செப்ட் புரிஞ்சதுன்னா போதும், அந்த குடலோட அமைப்பு. ஸோ நம்ம வந்து இந்தியன் கிளாசெட்டில் உட்காரும் போது அந்த பாடி ஃப்ளெக்ஷன் அட் த ஹிப்னு சொல்லுவோம். அந்த மாதிரி போகும்போது அந்த குடல் கிங்க் இல்லாமல் நேராக வர்றதுனால பை வெயிட் மோஷன் கீழே இறங்குது. ஸோ நீங்கள் வெஸ்டர்ன் கிளாசெட்லலாம் உட்காரும் போது ஹிப்பில் ஃப்ளெக்ஷன் இருக்காது, நம்ம கீழே தான் வச்சுருக்கோம். 90 டிகிரிஸ் 45 டிகிரிஸ் வந்தால் தான் உள்ளே இருக்க குடல் பொசிஷன் ஸ்ட்ரெயிட்டாகவும் மோஷன் கீழே இறங்கிறதுக்கு வசதியாகும். நீங்கள் இந்த மாதிரி உட்காரும் போது ஒரு இடத்துல அப்படி கிங்க் ஆகிடுது, ஸோ இறங்குறதுக்கு வரதில்லை. ஸோ அதனால பட் 40 சில்ட்ரனுக்கெல்லாம் 40ன்னு சொல்லி சின்ன இது அதில் உட்காந்தா இட்ஸ் லைக் அன் இந்தியன் கிளாஸட் தான். இப்பெல்லாம் வந்து முக்காசி வீட்டில் வெஸ்டர்ன் கிளாஸட் தான். பட் இஃப் இட் கோ டு அமேசான், அதான் பார்த்தேன், இடிச்சு கட்ட முடியாது மேடம்னு சொல்லுவாங்க, கரெக்ட் தான். பட் அமேசானில் நிறைய இந்த ஆன்லைன் போனீங்கன்னா டாய்லெட் கீழே ஒரு ஸ்டூல் மாதிரி வைக்கிறோம், அதை வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்கள் காலை அது மேலே வைக்கும் போது உங்கள் பாஸ்டர் இந்தியன் கிளாஸெட்டில் உட்கார மாதிரி ஆயிடுது. ஸோ அது வேறு வழி இல்லை, அந்த மாதிரினா அதில் உட்கார வைக்கலாம். பட் யூஸ்வலாக சில்ட்ரனுக்கு வந்து அந்த சின்ன பாட்டி வாங்கி அதில் தான் ட்ரெயின் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் அப்படி உட்காரும் போது நம்ம இந்தியன் கிளாஸெட்டில் உட்கார மாதிரி அந்த ஹிப்போட பொசிஷன் சரியா இருக்கும். இப்போ காமனாகவே ஆஸ் அ டாக்டராக வந்து இது ஒரு காமன் கொஸ்டின், எல்லாருக்குமே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டா இல்லை இந்தியன் டாய்லெட் இது ரொம்ப பெஸ்ட்டாக அவங்க பாடி போஸ்டருக்கு இது ரொம்ப கரெக்டாக இருக்கும், ப்ராப்பராக இருக்கும்? இது வந்து வாட் இஸ் ரைட் ஃபார் யூ மை நாட் பி ரைட் ஃபார் மீ, அதுதான். ஸோ எல்லாமே ஹேஸ் டு பி இண்டிவிஜுவலைஸ்ட். பட் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இன் போத். ஒரு வயசானவங்க அவங்களால இந்தியன் கிளாஸெட்டில் உட்கார முடியுமா? அவங்க குனிஞ்சு ஏந்திக்கிறதுக்குள்ளே கீழே விழுந்து எலும்பு போயிடும். ஸோ இட் ஹேஸ் டு பி இண்டிவிஜுவலைஸ்ட். பட் எங்கர் ஏஜ் குரூப் இந்தியன் கிளாஸெட் எனிவே பெட்டர், அவுட் சைட் இந்தியன் கிளாஸெட் பெட்டர். பிகாஸ் அது மேலே க்ளீன் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ இன்ஃபெக்ஷன் வைஸ் ஆல்சோ வென் யூ சிட் ஆன் இந்தியன் கிளாஸெட்டில் உட்காரும் போது நம்ம டைரக்டாக கிளாஸெட் மேலே கான்டாக்ட் வராது. அண்ட் பொசிஷன் ஆல்சோ பெட்டர். யூரின் போறக்கு டசன்ட் மேட்டர் த பொசிஷன், இட்ஸ் ஒன்லி ஃபார் த மோஷன். பட் அந்த இன்ஃபெக்ஷன்லாம் வெளியில் போகும்போது தட் இஸ் பெட்டர். கன்வீனியன்ஸ் வெஸ்டர்ன் கிளாஸெட் இஸ் பெட்டர். வயசானவங்க வெஸ்டர்ன் கிளாஸெட் இஸ் பெட்டர். ஸோ இட் ஹாஸ் டு பி ஆன் அன் இண்டிவிஜுவல். ஓகே, ஸோ யங்ஸ்டர்ஸ் இதை யூஸ் பண்ணலாம், முடியாத பட்சத்தில் டிசீஸ் இல்லைன்னா வயசானவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களுடைய அந்த பிஸி ஷெட்யூலில் எங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப அழகாக புரிகிற மாதிரி நிறைய அவேர்னஸான விஷயமெல்லாம் ஷேர் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ வெரி மச்.